நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். Psalms 48:14. For that is what God is like. He is our God forever and ever, and He will guide us until we die. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னும் அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கின்றார். ஆம், உலக தோற்றம் முதல் இந்த நாள் வரைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறார் என்றார். அவர் பெயர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். அவர் மாறாத தேவனாயிருக்கின்றார். ஆம், உங்களையும் என்னையும் நம்முடைய மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். காரணம், அவர் நம்முடைய நல் மெய்ப்பனாய் இருக்கின்றார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்ற தேவன் நம்முடைய தெய்வமாய் இருக்கின்றார். எனவேதான் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை நித்தமும் வழி நடத்துவேன். ஏசாயாவில் வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நதியைப் போலும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிற வார்த்தையின் பிரகாரமாய் உங்களையும் என்னையும் அவர் நித்தமும் வழிநடத்துவார். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், நாம் கடந்து போகிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் நேரிடுகிற சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள், துக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் செம்மையான பாதையில, நீதியின் பாதையில அவர் நடத்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நம் தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். இந்த நாளிலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றபடினாலே நாம் கவலைப்பட வேண்டாம். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளில கூட அப்பா, நாங்கள் ஜீவனோடு இருக்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. மரண பரியந்தமும் நீர் எங்களை வழிநடத்துவேன் என்று சொல்கிற வார்த்தைக்காக நன்றி. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் மாறாதவர் ஆண்டவரே. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நாங்கள் பார்க்கிறவர்கள் மாறுகிறார்கள், நாங்கள் நம்பினவர்கள் மாறுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நாட்களில உலகமே மாறிக்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில மாறாத தேவன் நீர் எங்களை வழிநடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அப்படியே வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.